வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரேசில் இடையேயான வர்த்தகத்தை $20 பில்லியன் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதிய தொழில்நுட்பத்தை நமது நாட்டில் நடைமுறைப்படுத்துவது பிரதமரின் லட்சியமாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பணியாற்றிய 668 செவிலியர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை மாநில அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் இன்று வழங்கினார். தென் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரேசில் இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் $20 பில்லியன் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாஷியோ லூலாடா சில்வாவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் தென் அமெரிக்க நாடுகளுள் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்கு நாடாக பிரேசில் திகழ்வதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்தியா பிரேசில் இடையேயான வர்த்தகம் நம்பிக்கையின் அடிப்படையில் வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரேசிலில் இரு நாடுகளும் இணைந்து டிஜிட்டல் பொது கட்டமைப்புக்கான மையத்தை தொடங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது வளர்ந்து வரும் நாடுகளுக்கு முக்கியமானது என்று பிரதமர் கூறியுள்ளார். இந்தியா பிரேசில் இடையே அரிய கனிம வளத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் மூலம் இத்துறையின் மேம்பாட்டிற்கு வழிவகை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்து செயல்பட இரு நாடுகளும் ஒப்புக் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே கனிம வளம், மின்னணு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, சுகாதாரம், சிறு மற்றும் குறு தொழில்கள் உள்ளிட்டவற்றில் 10 முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. அரசியல் சாசனம் தாய்மொழியில் மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அரசியல் சாசனத்தின் தமிழ் மற்றும் குஜராத்தி பதிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர், மக்களிடையே அரசியல் சாசனம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த இது வழிவகை செய்யும் என்றார். தமிழ் மற்றும் குஜராத்தி மொழிகள் கலாச்சார பாரம்பரியமிக்க செம்மொழிகள் என்று கூறிய குடியரசு துணைத் தலைவர், நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்ட இலக்கியங்கள் இம்மொழிகளில் உள்ளதாக தெரிவித்தார். தமிழ் மற்றும் குஜராத்தி மொழிகளில் அரசியல் சாசனம் வெளியிடப்பட்டுள்ளதன் மூலம் உரிமை, கடமை மற்றும் ஜனநாயக மாண்புகள் குறித்து அம்மாநிலங்களின் மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள இயலும் என்று அவர் கூறினார். முதன்முறையாக போரோ, தோக்ரி, சந்தாலி உள்ளிட்ட பிராந்திய மொழிகளிலும் அரசியல் சாசனம் வெளியிடப்பட்டுள்ளதை திரு சி. ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். புதிய தொழில்நுட்பத்தை நமது நாட்டில் நடைமுறைப்படுத்துவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் லட்சியமாக உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுதில்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாடு நமது இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்றும் என்று தெரிவித்தார். தொழில்நுட்பத்தை எப்பயுமே நம்மளுடைய நாட்டில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கு. எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் கூட நேற்றைக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 30-40 நாடுகளினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்ளரேஷன் ஏஐயை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றதை 6 நாட்களாக மிகப்பெரிய அளவில் ஒரு கான்ஃபரன்ஸ் டெல்லியில் நடந்திருக்கு. அதில் பல்வேறு நாடுகள், பல்வேறு தொழில் நிறுவனங்கள், அவர்களுடைய முதலீடுகள்லாம் கூட இந்தியாவில் வந்திருக்கிறது. இந்த முதலீடு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வளமாக்குவதோடு நம்மளுடைய இளைஞர்களை வேலை வாய்ப்பு உருவாக்குவதோடு இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குகின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கு. வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் பிரதமர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் உரையாற்ற உள்ளதாக டாக்டர் எல். முருகன் கூறினார். தமிழ், இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதியின் 4வது தொகுதி நூலை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், இந்தோ ஐரோப்பிய மொழிகளான லத்தீன், கிரேக்கம், ஜெர்மன், பேர்ஷியன், சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளை ஆய்வு செய்து அந்த மொழிகளில் வேர்ச்சொற்களை ஒப்பிட்டு இந்த நூல் தொகுதிகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட்
தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பணியாற்றிய 668 செவிலியர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று வழங்கினார். சென்னை தேனாம்பேட்டையில் இந்த ஆணைகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் காலத்தில் தற்காலிகமாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு படிப்படியாக பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு தொடங்கி தற்காலிக அடிப்படையில் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுவரை 5,825 ஒப்பந்த செவிலியர்களுக்கு நிரந்தர பணி ஆணைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு போக்குவரத்துக் கழகத்தில் ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு பண பலன்களை வழங்க 2,446 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் போக்குவரத்துக் கழக பணிமனையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணியின்போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், வரும் மார்ச் மாதம் வரை ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு போக்குவரத்துக் கழகத்தில் நேரடி நியமனம் மூலம் 3,000 பேர் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் திரு சிவசங்கர் தெரிவித்தார். தென் தமிழகத்தின் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்தார். இன்று தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தேனி, திண்டுக்கல், மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை IITயில் மேலாண்மை மற்றும் தரவு அறிவியல் என்ற இளங்கலை அறிவியல் பட்டப்படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படிப்பில் சேர்வதற்கு வரும் மே மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் ஜூன் மாதத்தில் வகுப்புகள் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. study.iitm.ac.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5,411 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு காந்தி இன்று வழங்கினார். நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் பொறுப்பு அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் நலப்பிரிவு கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பூரில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த 6 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் காமாட்சியம்மன் கோவில் மாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 17 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. அடிலைடில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்தது. 177 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் தொடரை கைப்பற்றியது. புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டோன்ஸ்கி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரேசில் இடையேயான வர்த்தகத்தை $20 பில்லியன் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதிய தொழில்நுட்பத்தை நமது நாட்டில் நடைமுறைப்படுத்துவது பிரதமரின் லட்சியமாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.
கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பணியாற்றிய 668 செவிலியர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று வழங்கினார். தென் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.